அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு, திருப்தியான ஒரு நல்ல ஒரு பணியில் செக்யூர்டான நிலைன்னு சொல்லலாம். கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினால் நல்ல பணி வளர்ச்சி, ஏற்றமான காலகட்டம், வருமானத்திலும் நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது. சற்று வாக்குஸ்தானத்தில் உள்ள நீச்ச சந்திரன் பணியிடத்தில் அனாவசியமாக பேசாமல் இருப்பதும், உணவில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வதும், வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குள்ளே சந்திரன் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் செல்வது இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்குரிய கனெக்ஷனாக இருப்பது கண்டிப்பாக சற்று எல்லா விஷயத்திலும் பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சுற்று வழியாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிவுகளை பொறுமையாக எடுப்பது பலன்களை ஒரு பெட்டரான பலன்களாக கொடுக்கும். திருமண வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கொஞ்சம் நீங்க அசந்தால் கூட பெரிய குழப்பங்களாக சண்டைகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மனதில் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டாம். செயல்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லலாம். சரியான கிளாரிட்டி இல்லாத டெசிஷன்ஸாக இருக்கலாம். 5 கூடிய வீட்டில் வக்ரசனி இருப்பதும் 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து இருப்பதும் புதிய முடிவுகளில் சற்று அதிக நிதானம் தேவை. இன்று உங்களுக்கு தேவையில்லாத சுயதொழில் நண்பர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பது பணியிடத்திலும் பிசினஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு நிலையாக காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணைக்கு திடீரென்று பணி வளர்ச்சி, தொழில் மாற்றங்கள், சில இடமாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கலாம். ஆனாலும் திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையில் சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுக்கு சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். பொறுமையாக இருப்பது உங்களுக்கு எல்லா செக்மெண்ட்டிலும் ஒரு பாதுகாப்பு.